கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 41ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் வாழிற காலம் கடைசி காலம் தான், தீங்கின் காலம் தான். எங்க பார்த்தாலும் தீமை தான் பெருகிட்டு வருது. நிறைய குடும்பத்திலே அன்பு கூற யாரும் இல்லை. வீட்டில் வயசான அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் பார்த்தா வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் தான் ஃபோன் பேசுவாங்க. நல்ல பிள்ளைகளை நல்ல செழிப்பான இடத்துல நல்ல அழகா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. நிறைய நகை போட்டு நிறைய பணம் கொடுத்து நல்ல சகல செழிப்போட கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனா ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேசக்கூடிய குடும்பங்கள் நிறைய குடும்பம் இருக்கு. கேட்டா வெளிநாட்டுல இருக்காம்பாங்க, வெளியில இருக்காம்பாங்க, நேரம் இல்லைம்பாங்க, என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைம்பாங்க. அந்த 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் பேசுவாங்க. இப்படிலாம் இப்ப நிறைய குடும்பத்துல அதுவும் போன்ல மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வேற, இவங்க இருக்கிற இடம் வேற. கடைசி காலத்துல பேசுறது கூட நிறைய குடும்பத்துல ஆள் இல்லை. தீங்கு நாளில் அப்படின்னா தேசத்துக்குள்ள எத்தனையோ தீமைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம கையில செல்போன் தான் வச்சிருக்கோம். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எல்லாருக்குமே இப்ப தெரியும். ஒரு காலத்துல வீட்டுல வந்து ஒரு டிவி வாங்கிப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா நாட்டுல என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம நியூஸ் பார்க்கணும், நியூஸ் பார்த்தாச்சுன்னா நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வீட்டுல டிவி வாங்கி வச்சாங்க. வச்சது நம்ம நியூஸ் பார்க்கல. ஆனா இப்ப வீட்டுல டிவி இருக்கு, ஆனா நியூஸ் மட்டும்தான் பார்க்கல, மற்றது எல்லாம் ஓடுது. தீங்கு நாளில் தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கத்தான் செய்யுது. கடைசி காலத்துல அக்கிரமம் பெருகிட்டு தான் இருக்கு. பூமி அதிர்ச்சி வரத்தான் செய்யுது. கடைசி காலத்துல பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் வரத்தான் செய்யுது. இதுக்கு நடுவுல நம்ம கர்த்தரை தேடி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுத்தவானாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஜெபத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியான வரும்போது சகல சத்தியத்திலையும் நம்மளை வழிநடத்தி நம்மளை பரிசுத்தவானாக மாற்றுகிறோம். இயேசு சிறந்ததினாலே நாம் பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிப்போம். தீங்கு நாளில் ஆபத்தான காலமாக தான் இருக்கு. ஆனாலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்ட ஜனம் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. தெருவுக்கு தெரு இருப்பாங்க, ஊருக்குள்ள இருப்பாங்க, வேலைக்கு போன இடத்துல இருப்பாங்க, கிராமத்துல இருப்பாங்க. எத்தனையோ இடத்துல சிறுமைப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க மேல ஒரு சிந்தை இருக்கணுமா, அந்த ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால ஏழை எளிய ஜனங்களை அற்பமா எண்ணாமல் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். வீட்டுல வயசான பாட்டி இருப்பாங்க, இல்லைன்னா மாமியாரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், வயசானவங்க இருப்பாங்க. ஒரு 2 இட்லி 1 இட்லி சாப்பிடுவாங்க. அதை வந்து சத்தம் போட்டுட்டே கொடுக்கூடாது. சந்தோஷமா என் மாமியார், எங்க அம்மா, எங்க பாட்டி அப்படின்னு 2 இட்லியை கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா நைட்டு படுத்துவாங்க. பிள்ளைகளை, பேரம்பேத்தி, மருமகளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. வீட்டுல முதியோர் இருந்தா அவ்வளோ ஆசீர்வாதம். ஆனா முதியோரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருந்தாங்க.
காலம் கடைசியா இருக்கு. அதான் தீங்கு நாள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை, அந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது பைபிள்ல எத்தனை தண்டனை இருக்கோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தண்டனையை நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் பைபிள் வாசிக்கல, இஷ்டம் போல வியாபாரத்துல இருந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியுது, ஏன்ட்ட இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கா, இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா. ஏன்னா வியாபாரிக்கு என்ன தெரியும், வியாபாரம் பார்க்கணும், பணத்தை அள்ளி உள்ள போடணும், அவ்வளவுதான். சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு சொத்து சேர்க்கணும், அந்த ஒரு மைண்டு தான். மற்றபடி ஏழை எளிய ஜனங்கள், சிறுமையான ஜனங்கள் எவ்வளோ தெரிஞ்சாலும் அந்த சிந்தை நமக்குள்ள 24 மணி நேரம் இருக்கா? தேவன் அதுதான் எதிர்பார்ப்பார். 5 நிமிஷம் நான் ஏழை எளிய ஜனங்கள் மேல இறங்கினேன், அது உண்மைதான். சரி, அரை மணி நேரம் யோசித்தேன், உண்மைதான். இந்த வசனத்துல போட்டிருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். சில குடும்பத்துல மட்டும்தான் அந்த சிந்தை எப்பொழுதுமே இருக்கும். ஐயோ அந்த பாட்டி கஷ்டப்படுவாங்களே, அந்த ஐயா கஷ்டப்படுவாங்களே, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ. சில குடும்பத்துல இப்போ நர்ஸா இருக்கிறாங்க, டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த பேஷண்டோட நிலைமை என்ன, என்ன உபத்திரத்துல இருக்காங்க, எல்லாம் தெரியும். அப்ப கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். வாழக்கூடிய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், அந்த சிந்தை நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலை, எந்த உபத்திரத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை வெளியில கொண்டு வருவார். ஏன்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இருந்துச்சு, அதனால கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன். சில குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, எனக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு சொல்லி பரிதபிச்சுட்டு இருப்பாங்க. வயசாயிருக்கும், 70 வயசு 65 வயசு இருக்கும், கடைசி ஸ்டேஜா இருக்கும், சாப்பிட முடியாது, உடம்பு சரியில்லாம இருக்கும். என்னை யாராவது கவனிப்பாங்களா, என்னை யாராவது கவனிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆத்துமா துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஜனங்கள் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார். உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதிக்கலாம், பாயிண்ட் எழுதிக்கலாம். முதல்ல விடுவிப்பார். அப்ப யாரை விடுவிக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல சிந்தை இருக்கும் போது விடுவிப்பார். ரெண்டாவது பாதுகாப்பானா, நம்ம இன்னொரு குடும்பத்துல இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் பாதுகாக்கிறார். மூணாவது உயிரோடே வைப்பார், நம்மளை உயிரோட வைப்பார். அப்ப நம்ம சிந்தை மட்டும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல இருக்கும்போது நம்மளை உயிரோட வைப்பாராம். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப யாரு பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் அவனை உயிரோட வைக்கிறார், பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கூடியர். சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா இவனுடைய சிந்தனை ஏழை எளிய ஜனங்களுடைய மேல இருக்கு, அதனால இவனை பாதுகாக்கிறார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை சின்ன ஒரு வியாதி ஒரு படுக்கையில இருக்காங்க அப்படின்னா கர்த்தர் அவனை தாங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இரவு நேரத்துல யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அவனை தாங்குவான். ஹல்லேலூயா. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அப்ப நம்ம சிந்தைக்குள்ளே சிறுமைப்பட்டவன் மேல ஒரு இரக்க குணம், ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா போதும், இவ்வளவு நமக்கு கிஃப்ட் இருக்கு. நம்ம சிந்தை எப்படி இருக்கு அதை மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். இறைவனுக்காக ஜெபிக்க போறோம். கேளுங்க, எனக்கும் அப்பேற்பட்ட சிந்தை தாங்கப்பா. கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னீங்க ராஜா.
கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், கர்த்தர் அவனை உயிரோட வைப்பார். எங்களுக்கும் அந்த கிருபை வேணும். எங்க சிந்தனை ஏழை எளிய ஜனங்கள் மேல எப்பொழுதும் அந்த சிந்தை எங்களுக்கு வேணும்ப்பா. கிருபை தாங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். நைட் நேரத்தில் அப்பா கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயின் பிள்ளை ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசுறீங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், என்னென்ன காரியத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். நைட் நேரத்தில் விக்கிர வழிபாடு இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். கெட்ட சொப்பனம், வலு சர்ப்பத்தை பார்க்காங்க, விபச்சாராவி, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், இந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டறியப்பட்டோம். நைட் நேரத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா. வீட்டுக்குள்ள ஐக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, படுத்த படுகையில் இருக்காங்க, பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. மரண தருவாயில் இருக்காங்க, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளில் யாரெல்லாம் வியாதியோடு படுத்த படுக்கையோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி, உங்களுடைய குறைகள் குற்றலாற்றை மாற்றி கர்த்தர் பரிபூர்ணமாக விடுதலை செய்ய வேண்டும். பரிபூர்ணமாக ஆரோக்கியம் தர வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த உபத்திரத்தில் இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். விசேஷமாக இரவு நேரத்திலே நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் டாக்டர், நர்ஸ் இன்னுமா நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் போயிட்டு இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, சில குடும்பத்தில் ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிதான். யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் நைட் நேரத்தில் சகலவிதமான பாதுகாப்பு தர வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் செத்த கிரியில் அழிக்கப்பட்ட ராஜா. நைட் நேரத்தில் அப்பா யாரெல்லாம் வெளிநாட்டில் டியூட்டியில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான ஒரு பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கட்டும்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் தனிமையில் இருந்து புலம்புறாங்க. சில குடும்பத்திலே அப்பா விதவையாக இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை. சில குடும்பத்திலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க. சில குடும்பத்தில் நிந்தை, அவமானம், கடன் பிரச்சனைகளை அப்பா வேற இடத்துல தங்கியிருக்காங்க. சில குடும்பத்திலே இரவு நேரத்திலே ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. நைட் நேரத்தில் வயசானவங்க ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும். எந்த குடும்பத்தில் தலைவனத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்திக்கணும். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல வேதனையோடு பிரச்சனையோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. விசேஷமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் எல்லாம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் செத்த கிரிலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிவிடுறாச்சா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு விடுதலை, பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் தாங்கப்பா. நைட் நேரத்தில் படிக்கிற பிள்ளை ஜெபினா செல்போனில் தேவையில்லாமல் மூழ்கி கிடக்கூடாதுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் கிடக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அந்த நாளும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் இன்னுமாக ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிடும். யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ எந்த உபத்திரத்தில் எந்த பிரச்சனையில் எந்த காரியத்தில் போராடி இருக்காங்களோ எல்லா உபத்திரத்தில் மாட்டித்தாங்கப்பா. கடன் பிரச்சனை நிறைய குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கடனுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. எத்தனையோ நாட்டுகளும் ஜெபிக்கிறாங்க. அடுத்தாப்புல என்ன செய்யணும் தெரியலப்பா. அப்பா பிரச்சனையை மாட்டித்தாங்க. என் தேவன் கிருபையா மாட்டித்தாங்க. உங்க நாம மட்டுமே விட்டும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தரணும் ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புங்கப்பா. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத உபத்திரங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாட்டித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் மறுபடியும் கர்த்தர் சந்தித்து மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் ராஜா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா தடையெல்லாம் வெளியே போட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் விடட்டும், கர்த்தருடைய நாமம் மட்டும் விடட்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் சமாதானத்தில் ராஜா. விசேஷமாக அப்பா நைட் நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும்ப்பா. நைட் நேரத்தில் எத்தனையோ இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா.
அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க ராஜா. நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நிறைய குடும்பத்துக்குள்ள யாருமே இல்லாமல் தனிமையா கிடந்து புலம்பிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் உடனே சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனின் தீர்காயுசம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை தாங்கப்பா, ஆரோக்கியம் தாங்கப்பா, புது பலனை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்தணும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல போராட்டம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமாக ஆசிரியங்க. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறாங்கப்பா. இன்பமான தூக்கம் தாங்கப்பா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கூடிய கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைலாம் மாறட்டும், துதிக்கூடிய பிள்ளைலாம் மாறட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவனோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கும் எல்லா தேவையிலெல்லாம் சந்திக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல வேலையில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் போராட்டமா இருக்கு. அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளிலும் தேவனர்கள் அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துல என்ன உபத்திரத்துல இருக்காங்களோ எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாட்டித்தாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ குடும்பத்துல கடைசி ஸ்டேஜ்ல இருப்பாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல மரண தருவையில இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம், தீர்காயுசு தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும்ப்பா. இந்த வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. எல்லா வீட்டுக்குள்ளுமே தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. நைட் நேரத்துல செல்போன்ல தேவையில்லாமல் அப்பா பல மணி நேரம் அடிமையா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அந்த எல்லா செத்த கிரியிலும் அடிக்கப்படட்டும்ப்பா. இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பமா சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சீக்கிரமா படுத்துங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடுத்து ராஜா. படிக்கிற பிள்ளைகள் அப்பா படிப்புல எல்லா நேரத்தையும் செலவு பண்ணணும்ப்பா. அப்பா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம செல்போனை தேவையில்லாம காரியத்துல போய் மாட்டிகள் விடுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ ஞானம், தேவ புத்தி தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நிறைய குடும்பத்துல தனித்தனியா வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பம் இணைந்து வாழணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில வியாபாரத்துல என்ன பிரச்சனை, குடும்பத்துல என்ன பிரச்சனை, வாழ்க்கையில என்ன பிரச்சனை, வேலையில என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். கர்த்தர் சந்திக்க வேண்டும். கடன்ல கஷ்டப்படுறாங்க, குழுவுக்கு பணம் அடைக்கணும், லோன் கொடுக்கணும், இன்னுமாக அப்பா ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், இன்னுமா ஓடி லோன், இன்னுமா டிரைவிங் லோன், எத்தனையோ காரியத்துல அப்பா வண்டிக்காக அப்போ பணம் வாங்கியிருக்காங்க, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் கைமாத்து வாங்கியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அப்பா வெளியில் பணம் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், எல்லா பணம் தேவை இருக்குப்பா. இந்த மாசத்துல எல்லா தேவையில கர்த்தர் சந்தி ராஜா. இது வரைக்கும் சந்தித்த கிருபைக்கா நன்றி. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்தித்து பரிபூர்ணமாக ஆசிரியக்க வேண்டும். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். எல்லா குடும்பத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். உங்க நாம மட்டும் எடுத்தும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. சகல காலத்துல கர்த்தர் கொடுத்து மாற்றி தருவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.